ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம். ஒரு 14 நாட்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் நமக்கு அர்த்தாஷ்டம சனியா போயிட்டு இருக்கிறவரு சூரியனோட கொஞ்சம் தொடர்பு வைக்க போறாரு. சூரியன் வேற 8ல இருக்கார், சனி 4ல இருக்கார். இதுல என்ன நம்ம விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 2மே நெகட்டிவான பாவங்கள். 4, 8, 12 ஒரு லக்னத்திற்கு ஆகாத பாவங்கள். இப்ப நம்ம ஜாதகத்திலேயே கூட நம்ம பிறந்த ஜாதகத்துல 4ஆம் இடத்துலயோ, 8ஆம் இடத்துலயோ, 12ஆம் இடத்துலயோ கிரகங்கள் இருந்து திசை நடத்துதுன்னா கொஞ்சம் சிரமம் தான். அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் 4, 8, 12ஆ இருந்தா சிரமம். இப்ப நாம இதுல என்ன சொல்ல வர்றோம்னா, உங்களுக்கு சனி அல்லது சூரியன், புதன் திசா, புத்தி, அந்தரம், சூட்சுமம் நடக்குதுன்னு வைங்க. இந்த டைம்ல இந்த 14 நாட்கள்ல கவனமாக இருக்கணும். அதாவது உறவுகள் விஷயத்திலையும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் மற்றும் முதலீடு. ஏன்னா காசு போட்டு காசு வரணும். அதான் வியாபாரம். காசு போடுறதோட சரி வரமாட்டேங்குது. அப்படிங்கிறது தான் நஷ்டம், கஷ்டம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்துல ஆகஸ்ட் 3ஆம் தேதி போயிட்டு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்போது, ஏற்கனவே 4ஆம் இடத்துல அதே புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில இருக்கிற சனி பகவானோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு, இது 2ம் கெட்ட பாவங்கள் அப்படிங்கிறதுனால, ஏதாவது ஒரு திடீர் பிரச்சனைகள். சூரியன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, நம்முடைய ஆளுமை திறன். நம்ம ஒரு அதிகாரியா இருக்கோம் அப்படின்னா, நம்மள இயக்குறவரு சூரியன் வந்து கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுவாரு? பிரச்சனைக்குள்ள சிக்க வைப்பாரு. இந்த சனி சுமைகள குடுத்துட்டு இருக்காரு 4ஆம் இடத்துல. வேலையே ஆக மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது, ரொம்ப தாமதமாகுது ஒரு வேலைய எடுத்தா. அதே மாரி வேலை ஆட்கள் சப்போர்ட் பண்றதில்ல. நாம குறித்த தேதியில குறித்த காரியங்கள் நடக்கிறதில்ல அப்படிங்கும்போது, நமக்கு பிரச்சனைகள் வருது. நம்மள வந்து பிரஷர் குடுக்குறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. அப்ப ஒரு மாதிரி மன இறுக்கம் அதிகமாகிறது. நமக்கு சம்மந்தமில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. வீண் பழி போடுகிறார்கள். யாரோ செய்த தவறுகளுக்கு நாம தான் அதுக்கு பொறுப்பேத்து பதில் சொல்ல வேண்டியது. இவ்வளவு அவஸ்தைகள் சனி, சூரியன் தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கவனமா இருக்கு. வாகனம் ஓட்டுறதுலயும், ஆரோக்கியத்திலயும், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, தலை வலி, எலும்பு, நரம்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். 8ஆம் இடம் என்பது விபத்தை குறிப்பது. அதனால தனுச பொறுத்தவரைக்கும் இந்த 14 நாட்கள்ல இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்யுங்க. புது காரியங்கள தவிர்த்துருங்க. பக்கத்திலேயோ நமக்கு நல்லபடி நம்மளை மதிப்பவர்கள்கிட்டயோ ஒரு ஆலோசனை கேட்டு செய்யுங்க. அதே மாரி தான் உறவுகள் விஷயத்துல சட்டு புட்டுன்னு பேசி டென்ஷன் ஆகாதீங்க. கோபப்படும்போது நமக்கு அதிகப்படியான தவறுகளை செய்தவராக பதிவுகளாகிறது. கோபத்துல வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சரியா நம்மை அறியாமல் வந்து விழுகிறது. அப்ப வாக்குல தான் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. வாக்கு ஸ்தானம். அதே மாரி கடன். டக்கு, டக்கு, டக்கு முடியலன்ட்டு கடன வாங்க அக்யூமுலேட் ஆயி என்ன பண்ணுதுன்னா, மிகப்பெரிய ஒரு சுமையா வந்து நிக்குது. அதாவது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வாழவே முடியாது. அவ்வளவு சிக்கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் 8ஆம் இடம். அப்ப 6ஆம் பாவம் அப்படிங்கிறது
வேலைன்னு எடுக்கிறது ஒரு பாசிட்டிவ். ஆனா பகை, நோய், கடன் எடுத்ததெல்லாம் நெகட்டிவ். அப்படிப்பட்ட சுமை ஏற்கனவே திசாபுத்தி ரீதியாக அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த 14 நாட்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சரி, இப்ப வந்து நான் வேலைக்கு தான் போறேன் அப்படின்னு கேட்டா, வேலையில கவனமா இருந்துட்டா போதும். வேற ஒண்ணும் இல்ல. இந்த 14 நாட்கள்ல அசால்ட்டா இருக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. நம்ம எப்பவும் செய்றது தானே அப்படின்ட்டுனா, சில விஷயங்கள் ஒரு மறைமுகமா ஒரு சில தவறுகள் செய்றேன் அப்படின்னா, அது இந்த டைம்ல கொஞ்சம் மாட்டிக்க வேண்டி வந்துரும். தண்டனைகள் குடுக்குற அளவுக்கு வந்துரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப அதுபோக உறவுகள் சம்மந்தப்பட்டது. கணவன் மனைவி உறவாகட்டும், திருமண காரியங்களாகட்டும், எல்லாம் அப்படியே டிராக் ஆயிட்டே இருக்கு. இழுத்துக்கிட்டே இருக்கு. சனி திசை, சூரிய திசை, புத்தி நடக்கிறவங்களுக்கு அது காலம் கனியவில்லை. இந்த காலத்துல போட்டு டென்ஷன் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க. குழந்தைகளும் அப்படித்தான். சொன்னபடி கேட்கறதில்ல. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருக்கு. அல்லது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் நம்மளுடைய மனநிலையை பாதிக்கிறது. ஸோ இது மாரி அ சம்பவங்கள் நடக்கும் பொழுது, ஏன் நம்ம வந்து பொறுமையா இருக்கக்கூடாது? அதாவது இப்ப இது எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு என்னங்க அப்படின்னு கேட்டா, வழிபாடு அல்லது பிரேயர், தியானம் அப்படிங்கிறது எதை குறித்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் கொண்ட ராகு தான் நல்லது பண்ணுவார். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட குரு நல்லது பண்ணுவார். அப்ப இந்த திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திர நாட்கள்ல காளியை வழிபடுதல், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி கொண்ட நட்சத்திர நாட்கள்ல தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், குபேரன் வழிபாடுகள் செய்வது, பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நம்ம கோயிலுக்கு போலன்னா வீட்டிலேயே பிரார்த்தனை பண்ணலாம். யோகா, தியானம் ஒரு நல்ல சத்சங்கத்தோட சேர்ந்து இயக்கும்போது, இந்த பிரச்சனைக்குரிய பாவங்களினுடைய தீவிரத்தன்மை குறைகிறது. எப்படி மனசு கஷ்டமா இருக்கும்போது, நல்ல பழகுன நபரோடு நம்ம அத பகிர்ந்துக்கிட்டோம்னா, அதுக்கு உண்டான அந்த வலி வேதனை குறைகிறதோ, அது மாரி தான் வழிபாடுகளும், தியான முறைகளும். அது மாரி மனம் என்பதே 3ஆம் இடம். மகிழ்ச்சி என்பதே 5ஆம் இடம். தெய்வ அருள் என்பதே 9ஆம் இடம். அப்ப இந்த பாவத்தில் தன்மைகளை நாம இயக்கணும். அந்த பாவத்தை இயக்கும்போது, இந்த பிரச்சனைகள் நமக்கு தலை காட்டாது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.